பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். இரவு பகல். ஆதி தந்தை வெள்ளை நிறம், ஆதி தாய் கருப்பு நிறம். இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். மகிழ்ச்சியாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக சிரிங்கள். மகிழ்ச்சி என்பது உடல் மகிழ்ச்சி தான் இருக்கணும். தனக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை தான் நீங்கள் பெருக்கணும்னா, பிறரை கேலி கிண்டல் செய்து அதில் மகிழ்ச்சி அடைந்தால் அது உங்களுக்கு துன்பமாகும். அதே போல் இந்த விருதுகள் வாங்கிறது, வேறு மாதிரி அப்படியே ஒரு பேனர் வச்சது மகிழ்ச்சி அடையிறது, அது அனைத்தும் நன்மைகளும் இருக்கும், அதில் தீமைகளும் இருக்கும், பிரச்சனைகளும் வந்துடும். புரியுதுங்களா? அதனால் நான் சொல்கிற மகிழ்ச்சி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அமைதியாக அமர்ந்து நீங்கள் கண்ணை மூடினால் உடலில் உள்ள பசியிடம் மனம் சென்று உடலில் உள்ள பசியை பெருக்கும். அதை நீங்கள் காணும் பொழுது அது அக உணர்வு, அகக்காட்சிகள்னு சொல்லலாம். இப்போ நான் அந்த உணர்வை உணர்ந்துவிட்டு தான் உங்களிடம் பேசுகிறேன். புரியுதுங்களா? இது மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி என்பது உடலில் உள்ள வலிகளை கூட நீக்குகிறது. அந்த லேசான ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதெல்லாம் பிற்காலத்தில் சொல்லி கொடுப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் நானே பயிற்சி எடுத்துன்னு இருக்கேன். புரியுதுங்களா? அந்த பசியை முன்னிறுத்தும் பொழுது அனைத்தும் உங்களுக்கு காட்டும். இப்போ மற்றவர்கள் எல்லாம் தவம் என்று சொல்லுவார்கள், சொல்லட்டும். ஆனால் நான் தவம் என்று சொல்லுவதில்லை. ஏன் தவம் என்று சொல்லுவதில்லை என்றால், தவம் என்று சொன்னால் பிரிவினை வருகிறது. அதில் எது ஒன்றுமே நான் பேசுகிறேன் என்றால் பூமியில் உள்ள 800 கோடி பேர்களுக்கும் நான் சொந்தக்காரராக இருக்க வேண்டும். அது எந்த விதத்தில் சொந்தத்தில் இணைகிறேன் என்றால் பசி என்ற ஒரு சொந்தம். புரியுங்களா? பூமியில் உள்ள 800 கோடி பேருக்கும் பசி. அதனால் அந்த லேசான இன்பம் ஒன்று இருக்குது உடலுக்குள், அதுதான் பசி, அதுதான் பிரபஞ்சகம். ஆழ்ந்து சிந்தித்து இதை பெருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.